தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான அரசு பேருந்துகள் உதிரி பாகங்கள் இல்லாமல் பழுதாகி நிற்பதாக முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் அதிமுக சார்பில் நடைபெற்ற வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், அதிமுக ஆட்சி காலத்தில் 12,000 புதிய பேருந்துகளை வாங்கப்பட்டதாக தெரிவித்தார். ஆனால் திமுக ஆட்சியில் ஆயிரக்கணக்கான அரசு பேருந்துகள் உதிரி பாகங்கள் இல்லாமல் பழுதாகி நிற்பதாக குற்றம் சாட்டினார். பழைய ஓய்வூதிய திட்டம், போக்குவரத்து ஊழியர்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என பொய்யான வாக்குறுதிகளை அளித்து திமுக அரசு ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினார். இன்னைக்கு நான் சொன்ன 5000 பஸ் நின்று போச்சுன்னு, 5000 பஸ் நின்றுச்சு. டயர் இல்ல, பிரேக் ஷூ இல்ல, ஒண்ணு பாதி நிக்குது, ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லாம. ஆனா அன்னைக்கு பேசினாங்க 5000 பஸ் நிக்குது, அமைச்சர் பேசுறாங்க, பழைய அமைச்சர் பேசுறாருன்னு. நீங்க உங்களோட இருக்கிற கம்யூனிஸ்டுக்கார சொல்றார் சவுந்தரராஜன், சவுந்தரராஜன் சொல்றார் 6000 பேருந்துகள் ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லாம நிக்குதுன்னு சொல்றாரா இல்லையா?